நாகை அருகே உள்ள நாகூர் அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், தற்போது அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட நாகூர் அம்பேத்கர் நகர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமி பேரலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 2005ஆம் ஆண்டு சுனாமி குடியிருப்புகளானது கட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாகியும் அங்கு முறையான வடிகால் வசதி இல்லை என பகுதி மக்கள் தொடர்ச்சியாக அவதியடைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாகப்பட்டினத்தில் கடந்த 3 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக கனமழையானது பெய்திருக்கிறது. முறையான வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் அப்பகுதி முழுவதுமே ஒவ்வொரு சந்து வாரியாக அந்த மழைநீரானது முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதிவாசிகள், பொதுமக்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் என பெரும்பாலானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மழைநீர் வடிவதற்கு மோட்டார்களை வைத்து தண்ணீரை வெளியேற்றும் பணியில் நாகை நகராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டிருந்தாலும் அதற்குண்டான வடிகால் வசதி இல்லாததனால் 3வது நாளாக அந்த மழைநீரானது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக கழிவு நீரும் மழைநீரோடு கலந்திருப்பதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுவதாக அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.